ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா நட்டுஷிப்போட எபிசோட் 245 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய பிஜி இது. முதல்ல இவ்வளோ பெருசு இருக்கு. நருட்டோ கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதுதான் எல்லாரையும் அவங்கிட்ட இழுக்குது. மாஸ்டர் பி கிட்டே அதே பவரை பார்த்தேன். அந்த விஷயத்தை நானும் ஏத்துக்கிறேன். உண்மைதான். நான் உன் விஷயத்துல சில முடிவுகளை மாத்தணும். ஏன்னா நீ ரொம்ப நல்லவனா இருக்க, அதனால உன் பதவியை ஏத்தணும். ஆக்டோபஸ் தாத்தா, நாம ஒண்ணா சேரோம் வர்த்தா. எனக்கு வைராகியம், நீங்க எனக்கு குருவா கிடைச்சது அவ்வளோதான். நருட்டோவும் பியும் இப்படி ஒண்ணா இருக்கிறத பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஆனா ராப்ங்கிற பேர்ல இவங்க பண்ற கொடுமை இந்த நல்லா இருக்கும். பெருசு கொடுமை தாங்கலையா, அந்த மாதிரி தாங்க வேண்டியதான். அவனுக்கு மாஸ்டர் பி பத்தி எதுவுமே தெரியாது. தேவையில்லாம பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. இதோட நிறுத்திக்கோ. ஆக்டோபஸ் தாத்தா மேல மோட்டோய்க்கு அதீத நம்பிக்கை இருக்கு. அது நடந்தது எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. பதிலுக்கு ஆக்டோபஸ் தாத்தாவும் மோட்டோய அளவுக்கு அதிகமா நம்புறாரு. யோ, நான் தான் நருட்டோ, தெரிக்க விடுறோம். அவர் எதிர்பார்த்ததை நான் செஞ்சுட்டேன். கிடைக்கிறாங்க. இந்த வைப்ல இருந்து நம்ம விலகவே கூடாது. அத புரிஞ்சு நடந்துக்க, சரியா? நாங்களும் அதே தான் நினைக்கிறோம். இப்ப திரும்ப வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்துக்கு போ. கண்டிப்பா இந்த முறை நீ ஜெயிச்சுட்டு தான் திரும்ப வெளியே வருவ. பார்க்குறாரு. போறாங்க. நீ இன்னும் பாடத்தை கத்துக்கல நினைக்கிறேன். நீ எந்த எல்லைக்கு போய் முயற்சி பண்ணாலும் உன்னால என்ன மாத்த முடியாது. அப்படியா? உன்னை போராடி ஜெயிக்க முடியாதுங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேருடைய சக்திகளும் ஒரே மாதிரி தானே. உனக்குள்ள அனுபவம் முடியாது. ஏன்னா என்னை விட உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க வேற யாருமே இருக்க முடியாது. அப்படின்னா இந்நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ எதை பத்தி பேசுற? இத நான் ஏற்கனவே முடிவெடுத்ததுதான். நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. புரியாத மாதிரி நடிக்கிற, அவ்வளவுதான். சரி, நானே சொல்றேன். நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுதானே இந்த இடத்துடைய மகிமை. நான் இப்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி உண்மை என்னங்கறத உனக்கு புரிய வைக்க போறேன். என்ன அது? நான் ஹோகாகே அவரதை யாரும் தடுக்க முடியாது. போதும், நிறுத்து. கேட்க மறந்துட்டேன். உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? அதே மாதிரி என் பையனையும் உங்களால சந்திக்க முடியுமா? அவன் உங்களுடைய பெரிய ஃபேன். ஆட்டோகிராஃபா? நீதான் நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜுடைய ஹீரோ, பல சாதனைகளை செய்யக்கூடிய நருட்டோ. எனக்கு உன்னுடைய ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. அது வந்து இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அன்பா கூட நடந்துட்டது இல்ல. இப்போ திடீர்னு ஆட்டோகிராஃப் எல்லாம் கேக்குறீங்க. அன்னைக்கு சிராக்குல விட்டுட்டேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப உருவாக்கிட்டேன். ஒரு ஆட்டோகிராஃப உருவாக்குறதால மட்டும் என்ன மாற போகுது? ஏதோ ஒரு தடவை நீ எல்லாரையும் காப்பாத்திட்டேன்னு அவங்க உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கண்டிப்பா ஒரு நாள் அவங்க காலடியில போட்டு உன்னை மிதிக்கவும் செய்வாங்க. சின்ன வயசுல இருந்து நமக்கு அவங்க செஞ்ச துரோகம் எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா என்ன? மனிதர்கள் யாரையும் நம்ப கூடாது.
நான் விட உன்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்மளுடைய கஷ்டமான கடந்த காலத்தை மறக்க கூடாது. துரோகிகளை என்னைக்கும் மன்னிக்க கூடாது. இத பாரு, ஊர் மக்கள் கண்டிப்பா எனக்கு முக்கியம் தான். ஆனா அதை விட இப்ப ரொம்ப முக்கியம் நான் என்ன நம்புறதுதான். ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன நம்புறாங்கன்னு நான் நம்பினாதான் வாழ்க்கையில நான் சாதிக்கணும்னு நினைச்சத என்னால சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி பண்ற? எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு எப்படி வாழ முடியும்? ஆக்டோபஸ் தாத்தா கிட்ட இருந்ததான் நான் இதை கத்துக்கிட்டேன். அவர் மனசுக்குள்ள யாரு மேலையும் பகை உணர்ச்சியே இல்ல. நினைச்சு பெருமைப்படுறாரு. நீ சொல்றத பார்த்தா உன் வழியில குறுக்கடிக்கிறது நான் தான். அப்படின்னா என் மேல உனக்கு மதிப்பே இல்லையா? நான் இப்போ நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான். என்னுடைய சாதனைகளுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லி ஆகணும். அப்படின்னா அதுதான் நான் முயற்சி பண்ண வச்சு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுங்கிறதையும் நீயே சொல்லு. அதுக்கான விட ரொம்ப சுலபமானது. நீயும் என்ன மாதிரியே மாறிடு. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒண்ணுதானே. அவனுக்கு அவனே பேசி அவனை மாத்தி. ரொம்ப ரொம்ப நன்றி. நாம ஒன்றிணையணும். பார்க்க ரொம்ப சுலபமா இருக்குது, செய்யறது தான் கஷ்டம். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் செய்யலாம். எனக்கு என்னமோ நல்லபடியா முடியோட தோணுது. அதுக்குள்ள அவசரப்பட்டு நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, புரியுதா? ஏன் நீ தயாரா? நைன் டெயில்ஸ் உடைய பவரை கட்டுப்படுத்த நம்ம கிளம்பலாமா? இதுக்கப்புறம் நான் தான் உன்னுடைய இன்ஸ்ட்ரக்டரா இருக்க போறேன். அதனால கடுமையான ட்ரைனிங் இருக்கு. நீ தயாரா இருக்கணும். நான் தயாரா இருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணு நருட்டோ, கிளம்பலாம். நானும் நீங்க போற இடத்துக்கு வரலாமா guys? ஓகே, நீங்க வரீங்களா மோட்டோஜி? ஹிடன் கிளவுட்ஸ்க்கு ஒரு சில ரிப்போர்ட்ஸ் மெடிடேஷன் மாதிரி தான். அதனால நான் கிளம்புறேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு அப்புறம் தான் உண்மையான ஆட்டமே தொடங்க போகுது. மெயின் பிக்சர் தான் அவனுக்குள்ள பேசிக்கிட்டான். வாட்டர் ஃபாலுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஓ, உள்ள ஒரு கோட்டையே இருக்கு போல. எங்க அப்பா நீ இங்க தான் நைன் டெயில்ஸ் கூட சண்டை போட போற. 9 days கூட சண்டையா? அதேதான். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே புரியுது. அதுகிட்ட மூச்சு விட்டாலே பறந்துடும் சண்டையா. நைன்டீல் மையா தான் இருக்காங்க. இந்த ஆக்டோபஸ் மாதிரியே இருக்கு இல்ல? இதுதான் விதியா? இப்படிதான் வரணும், இங்கதான் வரணும். வாவ், இது அற்புதமா இருக்கு. வாங்க போலாம். நீங்க வரைஞ்சிருக்கதே பார்த்தா ஆக்டோபஸ் 90 அந்த மாதிரி தான் இருக்கு. ஜீரோடதுன்னு நினைக்கிறேன். இந்த இடிபாடுகள் பார்க்க பழமையா தெரியுது. ஆர்கியாலஜிக்கல் முக்கியத்துவம் இருக்கிறதால
இந்த இடத்த அவங்க புதுப்பிக்கணும். ஸ்டைல் மாதிரி இங்க இருக்கிற எல்லா இருக்கு. சிலைகளுமே ஆரம்பத்துல இருந்த தலையே இல்லாம தான் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா எல்லா டைலுமே ஒரு இருக்கு அந்த மாதிரி. காரணமும் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல. இந்த இடத்துல நான் எப்படி அந்த நைன் டெயில்ஸை எதிர்த்து சண்டை போட முடியும்? ஓ, உத்வேகத்தை காட்டுறேன், தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. உத்வேகம் இல்லாம டெய்ல்டு பீஸ்ட உங்களால கட்டுப்படுத்த முடியும்னு நீங்க எப்படி நம்புறீங்கன்னு தெரியல. இப்ப நீங்க இருக்கிற இந்த இடம் தான் ஜிஞ்சுருக்கியா இருக்கிற எல்லாருமே தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட புண்ணிய ஸ்தலம். இந்த இடத்துல உங்க டெய்ல்டு பீஸ்டோட உங்களால ஒரு ஸ்பெஷலான வழியில பேச முடியும். அதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் உதவும். உங்களுக்கு புரியுதா? அப்படியா? இதுக்குள்ளயா? தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால மட்டும்தான் இதுக்குள்ள நுழைய முடியும். இதுக்குள்ள உன்னுடைய கையை விடு. நீ நல்லவனா, மனசு தூய்மையானவனா, மதிக்கப்படுறவனா இருந்தா கண்டிப்பா நிராகரிக்கப்பட மாட்டேன். இந்த கதவுகள் உனக்காக திறக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களால இத பத்தி இன்னும் கொஞ்சம் நார்மலா விளக்க முடியுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. தூய்மையான மனசுடையவனா இருக்கணுமா? எனக்கு அதுக்கு புரிஞ்சிருச்சு. தான் அந்த பரீட்சையா? அதனாலதான் அந்த வாட்டர் ஃபால்ல ஒருவேளை உன் மனசுல ஏதாவது அழுக்குகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அப்புறம் இந்த கதவுகள் திறக்கவே திறக்காது. அதே போல இந்த செலவு தலையை கடிச்சு உன்னை துண்டாக்கிடும். எது? அதுக்கு ரெடியா? நீங்க இங்க வரும்போது தலையில்லாத சிலைங்களை பாத்தீங்கல்ல, அது எல்லாமே தூய்மையான இதயம் இல்லாத ஜிஞ்சுருக்கிங்களை குறிக்கிற விதத்துல வைக்கப்பட்டு. பயமுறுத்துறீங்க. நான் தான் உண்மை, நீ என்னை தாண்டி போக முடியாது. நீயும் அதான் நானும் அதிர்ஷ்டம் ஒண்ணுதான். பியூர் தானே. பயமா இருக்குல்ல. இது ரொம்ப அப்ப பெரிய பாருங்களா. ஆபத்து. நருட்டோ, உன்னோட ஷேடோ க்ளோனை பயன்படுத்து. இது ஒரு புனிதமான இடம். தயவு செஞ்சு அதை கலங்கப்படுத்திடாதீங்க. புரியுதா? ஹிடன் கிளவுட சேர்ந்த பல தலைமுறைக்கு முந்தைய முன்னோர்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் கண்டிப்பா வேலைக்காகாது. இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நைன் டெயில்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இதை நான் செஞ்சுதான் ஆகணும். பயந்து போட முடியாது. இது எனக்கு முக்கியம். வரக்கூடாது, அதை செஞ்சுட்டு சார் வைக்கிறாங்க போல. இப்போ நான் என்ன முழுசா நம்பி ஆகணும். ஏன் சார் பயமுறுத்துறீங்க? அவனே தைரியமா போறான். நருட்டோ, ஒண்ணுமே ஆகலையே. நடிக்கிறான். அவன் ட்ரெஸ் வேற எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். இது எப்படி? இது நடக்க வாய்ப்பே இல்லை. நருட்டோ, நிஜமாவே அந்த சிலைக்குள்ள ஒரே ஒரு ஸ்விட்ச் தான் இருந்தது. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேனோ. முதல்ல இங்க வந்தப்ப நானும் இதையத்தான் பண்ணேன். அந்த சிலைகள் உங்களை பயமுறுத்ததான் வச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு புனிதமான இடம்னு சொல்லி அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? எங்க போச்சு? அக்கா பாவி எமட்டவே ஏமாத்திட்டான். நலத்தை கிட்ட அந்த உண்மை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிருக்காரு. அத்த சொன்னார் எமட்ட ரிவெஞ்ச் எடுப்பான்னு. இந்த இடம்தான். நீ அங்க உள்ள போயிட்டு நீர்வீழ்ச்சியில உட்கார்ந்த மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு நல்ல ஆழமா ஃபோக்கஸ் பண்ணு. அப்போ உன் கண்ணுக்கு டெய்ல்டு பேஸ்ட் தெரியும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் ட்ரைனிங்ல இருக்கும்போது எனக்குள்ள இருக்கிற நைன் டெயில்ஸை சந்திக்கிறதுக்கு நான் ஒரு வித்தைய கத்துக்கிட்டேன். நீ சொல்றது வாஸ்தவம் தான். எல்லா ஜிஞ்சுரிக்கிங்களாலையும் அதை பண்ண முடியும். ஆனா நான் இப்ப சொல்றது மொத்தமா வேற மாதிரி இருக்கும். புரியுதா? வேற டைமென்ஷனா? நான் இப்ப உனக்கு கொடுக்க போற விளக்கத்தை கூர்ந்து கவனி. நருட்டோ, என்ன வகையான சீல்டு ஜுட்சுவை உன் நைன் டெயில்ஸ் மேல பயன்படுத்தினாங்க? யோசிச்சு சொல்லு. அது ஒரு டெட்ராகிராம் சீல். டெட்ராகிராம் சீலா? உண்மையிலேயே அட்டகாசமான ஒண்ணு. அது என் ஸ்டீல் ஷீல்ட் சீலை விட ரொம்பவே பாதுகாப்பானது. அதோட கீ இருக்கா? நான் அதோட மோசமானதுன்னு அர்த்தம் இருக்கு. ஆல்ரைட். நீங்க சொன்னதுனால தான் நான் இதை பண்றேன். கிரேட் லார்ட் எல்டர். எல்லாம் மைனா பண்ணது. ஆமா, இது என்னது? உன் வயித்துல இருக்கிற சீலிங் சிப்ஸை லாக் பண்ணி அன்லாக் பண்றதுக்கு ஃபோர்த் ஒக்காகே கொடுத்துட்டு போன கீ தான் இது. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்பாங்க. கண்டிப்பா நாம அந்த சீலை பிரிச்சுதான் ஆகணுமா? ஒருவேளை நருட்டோவால அதை கட்டுப்படுத்த முடியாம போனா, ஒருவேளை நைன் டெயில் ஃபுல்லா வெளியே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நல்ல கேள்வி. மறுபடியும் நாம அதை இங்கேயே வச்சு சீல் பண்ணிடுவோம். இந்த இடமே அதுக்காக தான் இருக்கு. ஒரு புது ஹோஸ்ட்
போஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் இந்த அவுட் போஸ்ட்லயே வச்சு 9 டெயில்ஸ் லாக் பண்ணிரலாம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. இது தப்பிக்க முடியாது. இல்ல நீங்க பயப்பட தேவையில்லை. இங்க என்ன நடந்தாலும் நான் இதை செய்ய தான் போறேன். ஓகே, நான் போய் வெளியில இருந்து கதவை லாக் பண்றேன். அந்த 9 டெயில்ஸை எப்படி சமாளிக்கணுங்கிறதையும் சொல்றேன். நீயா பண்ணணும். இவங்களாம் இருப்பாங்க நினைக்கிறேன் உள்ள. இருக்காங்க. நருட்டோ, நல்லா நீ என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. இப்போ அந்த ரூல்ஸ் என்னங்கறத சொல்றேன். ஓ மனசுக்குள்ள அந்த 9 டெயில்ஸை சந்திச்ச பிறகு சீலை ரிலீஸ் பண்ணிடு. அடேங்கப்பா, கண் பார்வையிலேயே பொசுக்கிடுவா போல இருக்கே. ரொம்ப எரியிற கோவமா மாதிரி இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். நான் என்ன கேட்க போறேன்? உண்மையான நருட்டோ எங்க போயிட்டான்? என்னால சுத்தமா அவனை உணர முடியல. நான் அடிச்சிட்டாங்க. உண்மையான நருட்டோவா? நான் உன் கண்ணு முன்னாடி தானே நின்னுகிட்டு இருக்கேன். அது அதுக்கு பிடிச்ச நருட்டோ கேக்குது. நீ வேணும்னா உன் வெறுப்பை அடக்கி இருக்கலாம். அதுக்குன்னு நீ உன்னோட காடை இறக்கிடாத. ஏன்னா 9 டெயில்ஸ் ரொம்ப மோசமான ஒரு மிருகம். குறிப்பா அது ஒரு பைத்தியம். அதனாலதான் சார் அடக்க முடியல. நீ இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க? அட வாய் அடிச்சு போயிருக்கான்ல. இப்ப பேச முடியாது, வெயிட் பண்ணு. என்னடா விளையாண்டுங்கிறதுக்கிட்ட டே. ஆரம்பிக்க போறேன். அது கூண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அப்படி வெளியே வந்துச்சுன்னா தெரியும். உள்ள இருக்க வரைக்கும் அடங்கி இருக்கு. திறந்து விட்டா வரும். 9 டெயில்ஸ் வெளியே வரும்போது உன்னுடைய சக்கரவால அதை கட்டி இழுக்க முயற்சி பண்ணு. சக்கரவால மட்டும்தான் சக்கராவை இழுக்க முடியும். அத பத்தி எல்லாம் உனக்கு தெரியும் தானே? அவனுக்குள்ள இருந்து அவன் சக்கராவை வெளியே எடுத்துட்டா போதும், நீ அவனை ஆள ஆரம்பிச்சிருவ. இவரும் வராங்க. அந்த ஃபாஸ்டே வந்தா இதே மாதிரி தான். 9 டெயில்ஸ் நேரடியா தொட்டு உன்னோட சக்கராவை அதோட சக்கரா கூட ஒட்ட வை. அப்பதான் உன்னால அதை இழுக்க முடியும். சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு தக் ஆஃப் வார் மாதிரி. உன் சண்டையில நான் உனக்கு உதவுறது ரொம்ப பிடிச்சது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி உன் தலைக்குள்ள நான் இருக்கிறதுனால இதோட என்னால மோசம் செய்ய போல முடியாது. இந்த 9 டெயில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஒரு சின்ன வார்னிங். அதோட சக்கராவை நீ இழுக்கிறப்ப உன்னோட சக்கராவை அதை இழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. எல்லா சக்கராவும் இழுக்கப்பட்டு உன்னுடைய சக்கரா 0 ஆகும் போது என்ன ஆகும்னு உனக்கு தெரியும் தானே? இழுக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் விஷயமா? என்னோட பவரை முழுசா நீ கட்டுப்படுத்தலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? 9 டெயில்ஸோட ஜெயித்தொழிக்கையான நீ 9 டெயில்ஸோட ஒப்பந்தம் போட்டுக்க. உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா இருக்கா? கண்டிப்பா இங்க ரிஸ்க் ரொம்பவே அதிகம் தான். ஆனா நீ மட்டும் ஜெயிச்சிட்ட 9 டெயில்ஸோட சக்கர காலம் முழுக்க உனக்கு அடிமையாயிடும். முடிஞ்ச அளவுக்கு 9 டெயில்ஸ் சக்கராவை இழுக்க பாரு. அதுக்கப்புறம் நீ தான் ஜெயிப்ப. சொன்னது புரியுதா? அவனுடைய விருப்பல சிக்கிறாங்க. உன் மன தைரியத்தை பயன்படுத்து. அதால மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியும். ரூபாய்க்கு அதுவே என்ன கலாய்க்காத. என்னென்னமோ பண்ணுவியா? ஆக்டோபஸ் தாத்தா, அது உள்வாங்கிட்டாரு போல இருக்கு. விபத்தை நான் தடுத்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. புரிஞ்சுது. அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதால என்னால சேஜ் மோட பயன்படுத்த முடியும். இதுவா? இன்னைக்கு எபிசோடு வேற லெவல்ல இருக்குங்க. என்னென்னமோ நடக்குது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நருட்டோ வந்து பேசி பேசி மற்றவங்கள தான் திருத்தின்னு இருப்பான். இன்னைக்கு அவனே பேசி அவனை திருத்திக்கிட்டான். அதுவும் வேற லெவல்ல இருந்துச்சு. சரி, இந்த எக்ஸாம் எதுக்கு இப்போ இது என்ன சொல்றது,
ஒரு ஒரு ஏதோ ஒரு பெரிய விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு போவோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. பட் உள்ளே போனது கில்லர் பி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு, இது ஏதோ இருக்கு போல அப்படின்னு நானும் சீரியஸாக அதை பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா விளையாடுனுங்கிறாங்க. ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி எமோட்டோ வந்து இந்த பேய் ஸ்டோரி சொல்லி நருட்டோ ஏமாத்தினதுக்கு ரிவெஞ்ச் எடுப்பான், அது இதுதான் போலகுது. எமோட்டோவே கதி கலங்க வச்சுட்டாங்க. ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க. இதுக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது, நீர் அருவிக்குள்ளே ஒரு ஒரு கோயில் மாதிரி, அதுக்குள்ளே ஒரு இது வேறு டைமென்ஷனாக, அது என்னன்னே எனக்கு புரியல. பட் எல்லாத்தையும் இங்கே தான் அடக்கி வைக்கிறது. அதாவது அதை மீறி வெளியே வந்தால் கூட அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாது போல, அதை சேஃபாக அங்கே வச்சுக்கிறாங்க போல். ஸோ அது பயங்கரமாக இருந்தது. நான் அது நினச்சேன், உள்ளேன்னா அசால்ட்டாக இப்போ விளையாடுனுக்கிறா, அதுக்கிட்ட என்னடா பேச்சுவார்த்தைலாம் வேறு மாதிரி இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் திறந்தது அதோட ஆக்ரோஷம் ஆரம்பிச்சிச்சு. அது தேடுது அப்பயும், எங்கடா அந்த நருட்டோ, எனக்கு பிடிச்ச நருட்டோ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக அலிஸ்டான் தான் கில்லர் பியும் சேர்த்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. அன்றைக்கி சாஸ்கேவும் இதே மாதிரி தான் அசால்ட்டாக உள்ளே வந்தான் அன்றைக்கி. அதே மாதிரி தான் இவரும் வந்தார். பட் வேலைக்கு ஆகலை. அது 8 மோசமாக இருக்குது அது. ஸோ உள்ளே போராடிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். அது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலைங்க. இது வந்து அது பேசுறதுக்கே ரெடி இல்லை. முதல்ல இதுகிட்ட பேசணும், அதுக்கிட்ட பேசினா புரிய வைக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் இது எங்கே எடுத்ததோ அடிக்க தான் ஆரம்பிக்குது, எடுத்ததோ வந்து பரபரம் தான் இருக்குது. அதை எப்படி கூல் பண்ணிக்க வைக்குதுன்னு தெரில. எல்லாருமே முன்னே இதே விஷயம் தான் சொன்னாங்க, அவனோட சக்கரா மூலியமாக தான் அதை கட்டுப்படுத்தி நிற்க வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அப்படின்றாங்க. அதை பண்ணுறதுக்கே விட மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் அசால்ட்டாக உடைக்குது. ஏன்னா அது பக்கம் இழுக்க பார்க்குது. நீ வந்து ரொம்ப நல்லவன மாட்டெல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லி இது பிரெயின் வாஷ் பண்ணி அந்த தனக்கு ஏற்ற மாதிரி இருக்க வைக்கணும்னு நினைக்குது. அது எனக்கு கில்லர் பி பார்க்குறப்பெல்லாம் எனக்கு பெருசும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அவர் மாதிரி அவர் பிளேஸை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே இவர் கொஞ்சம் எனக்கு பெட்டராக தோணுது. ஏன்னா பெருசு பார்த்திங்கன்னா நருட்டோட வெளியே புரிஞ்சுக்கிச்சு, உள்ளே புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிச்சு. பட் அதனாலையும் முடியல, அதுக்கும் தெரியல. பட் இவரால் உள்ளேயும் புரிஞ்சிக்க முடியுது, வெளியும் புரிஞ்சிக்க முடியுது. வெளியும் நல்லா பழக்கமாகுது, இவங்க 2 பேருக்கு செட் ஆகுது. உள்ளே அவனுக்குள்ளே இருக்கிறதும் அவருக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ 2மே இப்போ அவரால் வந்து கிளியர் பண்ண முடியுதுல்ல, அதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இது போதுண்டா சாமி, நருட்டோக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தான் தேவைப்பட்டுச்சு, கரெக்டாக மாட்டினீங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருந்தோம், நம்ம இந்த 9 நருட்டோவும் ஃபஸ்ட்டு அந்த மீட்டில் அது கற்றுணும்னு சொல்கிற அந்த விஷயத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம். இவங்க 2 பேர் சேர்ந்தால் எப்படி இருக்கும்ல, வேறு லெவலில் போயிடுவாங்க அப்படின்றது. அது பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏன்னா கில்லர் போய் பார்க்க நம்மளுக்கு ஏக்கமாக இந்த மாதிரி இவங்க இருந்தால் எப்படா இருக்கும்ன்றது. பட் அது சுலபம் இல்லை. பட் நடந்துச்சுன்னா வேறு ரகமாக போகும். அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே வீடியோவுக்கு லைக் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க எனக்கு புரியல. ஃபில்லர் எபிசோடுக்குலாம் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, மெயின் எபிசோடில் என்ன ஆச்சுன்னு தெரியல, லைக்ஸ் ரொம்ப கம்மியாக போகுது. அதேமாதிரி ஐப்பும் இருக்குது, அதுவும் கொடுங்க, அப்போ தான் வீடியோ சஜஸ்ட் ஆகும். இன்னும் ரொம்ப லோவாக போகும். எனக்கு ஏன் இப்படி ஆகுதுன்றது தெரியல. உங்களுக்கு வீடியோ சஜஸ்டே ஆகலையா இல்லை வரலையா எனக்கு தெரியல. அப்படி வரல அப்படின்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் ஜாயின் ஆகிக்கோங்க, அதுதான் வழி. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.